ரொம்பவே டேஸ்ட்டான முட்டை கொத்து பரோட்டா எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பரோட்டா எடுத்துருக்கேன். இது வீட்டிலே பண்ணது. ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பல்லரிசி எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் கழித்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தோடனே நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு உரப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. முட்டை போட்ட அப்புறம் போட முடியாது, அதனால நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டை நல்லா செம்மியாக வந்த உடனே இப்போ பிச்சு வச்சுருக்க பரோட்டாவும் கருவேப்பிலையும் இதோட போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்துடும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தானே சின்ன சின்னதாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கொத்திட்டு உப்பு உரப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்துடும். இப்போ இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு தேவைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் ரொம்ப செலவு பண்ணி வாங்க வேண்டாம். வீட்டிலே பரோட்டா ரெடி பண்ணி இதே மாதிரி கொத்து பரோட்டா செய்யலாம். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.